ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கஸ்டமருக்கு மட்டும் என்னால் தைக்க முடியாமல் பெண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கு காரணத்தை இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த 3 கஸ்டமர் என்னென்ன ட்ரெஸ் தைக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி பட்டு சரியில் ஃப்ராக் தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட்டு தான். அவங்க நெக் டிசைன் எதுவுமே வேணாம், காலர் வச்சு கேட்டிருந்தாங்க. அந்த சைனீஸ் காலர் வரும்ல, அந்த காலர் கேட்டிருந்தாங்க. அடுத்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா லெஹங்கா தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது பாவடை பார்த்தீங்கன்னா அதிலே தச்சே இருந்தது, நம்ம சைடு மட்டும் மூட்டணும். அதுக்கப்புறமா ப்ளவுஸ் புதுசாகவே நம்ம தைக்கணும். அப்புறமா ஒரு ஆல்ட்ரேஷன் சுடிதார் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா 3வது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும். ஆல்ரெடி அவங்க கொடுத்த எல்லா ப்ளவுஸுமே நான் தைச்சு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். இது ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் தேரோட்டத்துக்காக போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. துணி கொடுத்தப்பயே இந்த ப்ளவுஸுக்கு இந்த டிசைனில் தைச்சிருங்க, ஸ்லீவுக்கு இதை தைச்சிருங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு டைமில் கூட இவங்களுடைய ப்ளவுஸை நம்ம தைச்சிருக்கலாம். அவங்க கடைசி நொடி வரைக்கும் டிசைன் செலக்ட் பண்ணவே இல்லை. ஒரு பேச்சுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச டிசைனில் தைச்சோம் அப்படின்னா இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல, ரொம்ப சிம்பிளாக இருக்கா அப்படின்னு வேற சொல்லிடுவாங்க. அதனால் நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க, எனக்கு செலக்ட் பண்ண நேரமே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறமா கடைசி நொடி நாளைக்கு தேரோட்டம் அப்படின்னா நேற்றுக்கு மொதல் நாள் அல்லது முந்தா நேற்று மொதல் நாள் இப்படி தான் நைட்டு டைமில் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ப்ரைஸ்லாம் நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ கூட நான் உங்களுக்கு தைக்க முடியாது, சரி ஓகே பார்க்கலாம், நான் தைச்சி தரேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். எல்லாமே கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நாளைக்கு தேரோட்டம், அதாவது திங்கக்கிழமை தேரோட்டம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் நான் தச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னால் அந்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே முடியலை. அப்புறமா அந்த 3 கஸ்டமருக்குமே நீங்கள் கோச்சிக்காமல் திங்கக்கிழமை காலையில் வாங்கிக்கங்க, நான் நைட்டு உட்காந்து தச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்தனாலேயே பார்த்திங்கன்னா என்னால் தைக்கவே முடியலை. அவங்களுக்கு சமையல் பண்ணணும், எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறனால தைக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, திங்கக்கிழமை காலையில் நம்ம தைக்கலான்னு பார்த்தா அந்த 3 கஸ்டமருக்கு தைக்காதனாலேயே எனக்கு டென்ஷன் தலைவலி அந்த தலைவலியிலே பார்த்திங்கன்னா தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் எப்படி நம்ம போய் மிஷினில் போய் உட்காந்து தைக்க முடியும்? அந்த கஸ்டமர் சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த 2 கஸ்டமர் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 3ஆவதாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த கஸ்டமர் சூழ்நிலை புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி தைச்சி கொடுத்த எல்லா ப்ளவுஸையுமே நான் எல்லா திருவிழாவுக்குமே போட்டுட்டேன், எனக்கு வேறு சேரீயே இல்லை, நீங்கள் தைச்சி கொடுத்தாலே கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க. என்னால் சுத்தமாக முடியலை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போயிட்டு இப்போ தான் மாத்திரை போட்டு நான் படுத்துறக்கே கிறுகிறுன்னு தலையை சுற்றுச்சா அப்படின்னா நம்மளால் நிற்கக்கூட முடியாது, நடக்கக்கூட முடியாது, ரொம்ப பிரச்சனையாயிரும். அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நம்ம நார்மலாக இருந்தால் தான் நம்மளால் மிஷினில் போய் உட்காந்து தைக்கவே முடியும். ஆனால் உண்மையாகவே எனக்கு அந்த 3 கஸ்டமருக்கு தைக்காமல் போனதே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த 3 கஸ்டமருமே பார்த்திங்கன்னா நிறையா பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த திருவிழாவுக்கு போட்டு போகணும், இந்த ஜுவல்ஸ் நம்ம போடணும், இந்த மேக்கப் பண்ணணும், நிறைய கற்பனைகளோடு நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டயத்தில் நம்ம தைச்சி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலுமே என்னோடய சூழ்நிலை இந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. சரி ஓகே, நான் தேரோட்டத்துக்கு தான் என்னால் தர முடியலை, அடுத்த 10வது திருவிழாக்காச்சும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லவே சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானுமே அந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்க சொன்ன அந்த கஸ்டமர்கிட்டே சொல்லிவிட்டு சுத்தமாக என்னால் முடியலை, நான் நாளைக்கு திருவிழாவுக்கு வேணால் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன நினச்சாங்களோ எனக்கு தெரியலை. அதனால தான் என்னால் இந்த 3 கஸ்டமருக்குமே என்னால் தைக்க முடியாமே போயிருச்சு. ஆனால் இந்த 3 கஸ்டமருக்குமே தைச்சிருந்தே அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அமௌண்ட் ஒரு 3000லேருந்து 3500க்குள்ளே கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்கும். சரி, 10ஆம் திருவிழாக்காச்சும் தைக்கலான்னு பார்த்தா அன்னைக்கு வீட்டில் நிறைய பேர் விருந்தாடி இருக்கனால சுத்தமாக மிஷினில் தைக்கவே முடியல. தைச்சேன் அப்படின்னா அந்த குடும்பத்தில் சண்டை வருமா வராதா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால தான் 10ஆம் திருவிழாவுக்கும் அந்த 3 கஸ்டமருக்கே என்னால் தர முடியலை. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டுட்டு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.